ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அவளின்னு ஒரு கண்ணோட்டம் பேசி இன்றைக்கி பேசலாமா? நிறைய பேர் என் வீடியோஸ் பார்த்துட்டு நானும் உங்களை மாதிரி தனியாக இருக்கணும்னு சொல்லும் போது எனக்கு அப்போ தான் வந்து ரியலைஸே ஆகும். நானும் என்னோட ஒன் ஆஃப் த பிளெஸிங்ஸில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஒன் ஆஃப் த ப்ரேயர்ஸில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்காது. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸை தேடிட்டே இருப்பேன். என்ன தான் காலேஜ் முடித்ததுலேருந்தே நான் சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் 24 வயசு வரைக்குமே என் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, அண்ட் முக்கியமாக எந்த ஃபங்க்ஷனுமே போகக்கூடாது. இதெல்லாம் தாண்டி நான் வெளியில் போயிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாமே பிஹைண்டில் ஒரு பொய் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் முக்கியமாக வீக்கெண்ட்லாம் வந்துச்சுன்னா என் நிலமை அதோ கதி தான். ஏன்னா வீட்லேயும் இருக்க முடியாது, வெளியில் போகணுன்னாலும் கையில் பெருசாக காசு இருக்காது. ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு அந்த ஸ்டெப்ஸில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வந்து இந்த லெமன் ரைஸு கர்ட் ரைஸ்லாம் விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே காலத்தெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் இப்போது நான் தனியாக இருக்கேன், என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். பிகாஸ் எனக்கு என்னோடய இடம் அப்படின்னு இது ஃபீல் ஆகுது. இதுதான் சொல்லுவாங்க போல், ஒரு இடத்துல பிலாங்கிங்னஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு போகவும் மனசு வராது, அந்த இடத்த விட்டு கொடுக்கவும் மனசு வராது அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஃப்ரீடம் இருந்தாலும் அதை எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் குழந்தைங்க ரொம்ப நல்லா வளருவாங்க அப்படின்னு நினச்சி நம்மளை வளர்த்தாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியல. பட் சொசைட்டியை நீ இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும், உன் ஃப்ரீடமை நீ இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா இப்போ இருக்க ஃப்ரீடம் அப்பயே கிடச்சிருக்கும். அதை இன்னுமே நல்லாவே யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதை யூஸ் பண்ணி லைஃப்பில் வேறு விஷயம் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.